Hello children, இன்னைக்கு grade 10ல acid base saltல இருக்க previous year questions தான் discuss பண்ண போறோம். இன்னைக்கு 2020ல கேட்ட questions தான் பார்க்க போறோம். நம்ம first question என்ன அப்படின்னா a chemical compound X is used in the soap and glass industry. It is prepared from brine. So brine solution என்ன அப்படின்னா sodium chloride solution தான் brine solution அப்படின்னு சொல்லுவோம். So அந்த brine solution யூஸ் பண்ணி நம்ம reaction carry out பண்ணும்போது சில products கிடைக்கும். அதுல என்ன ப்ராடக்ட் கிடைக்குமோ அதை வந்து என்ன பண்ண போறோம்னா சோப்பும் கிளாஸ் இண்டஸ்ட்ரியில நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அது என்னவா இருக்கும்? அது சோடியம் ஹைட்ராக்சைடு. ஓகே, ஸோ ரைட் த கெமிக்கல் நேம் அண்ட் கெமிக்கல் ஃபார்முலா ஆஃப் எக்ஸ். ஸோ அந்த எக்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு. கெமிக்கல் நேம் சோடியம் ஹைட்ராக்சைடு, கெமிக்கல் ஃபார்முலா NaOH. சரி, ஓகே, மேம் பிரைன் சொல்யூஷன்ல இருந்து சோடியம் ஹைட்ராக்சைடு ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொன்னா எப்படி அந்த ரியாக்ஷன் நடக்கும் மேம் அப்படின்னு கேட்டா அடுத்த கொஸ்டின், ரைட் த ஈக்குவேஷன் இன்வால்வ்ட் இன் இட்ஸ் ப்ரிப்பரேஷன். ஸோ எப்படி இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு அந்த பிரைன் சொல்யூஷன்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஓகே, இங்கே NaCl எடுத்து வாட்டர்ல ஆட் பண்ணிட்டு எலக்ட்ரிக் கரண்ட் உள்ள பாஸ் பண்ணும்போது என்ன அப்படின்னா இட் ப்ரொடியூஸ் NaOH, Cl and also ஹைட்ரஜன் கேஸை லிபரேட் பண்ணோம். இந்த டைப் ரியாக்ஷன் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா குளோர் அல்கலி ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் குளோரிக் கேஸும் லிபரேட் ஆகும், அல்கலி NaOH வந்து என்ன ஆகும் அப்படின்னா ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இந்த ரியாக்ஷன் நேம் என்ன அப்படின்னா குளோர் அல்கலி ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ். ஓகே, நெக்ஸ்ட், what happens when it is treated with water containing calcium or magnesium salt? இதே NaOH எடுத்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு கால்சியம் குளோரைடோட ட்ரீட் பண்ண போறேன். அப்போ ட்ரீட் பண்ணும்போது எனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்னா சோடியம் குளோரைட் பிளஸ் கால்சியம் ஹைட்ராக்சைடு ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, இது கால்சியம் குளோரைடோட போடுறோம். அடுத்து மெக்னீசியம் சால்ட்டோட போடுறோம், மெக்னீசியம் கார்பனேட். இங்கே NaOH எடுத்து மெக்னீசியம் கார்பனேட்டோட ட்ரீட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா இட் ப்ரொடியூஸ் சோடியம் கார்பனேட் அண்ட் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன்.